அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ கந்தபுராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சூரபத்மன் ஈசன் கிட்ட தவம் இருந்து எல்லா வரங்களையும் அடைஞ்சிட்டாரு. அடுத்து சுக்கராச்சாரியார் சூரபத்மனை பலவாறு உபசரித்து தம்மை காண அவன் வந்ததன் காரணத்தை வினவினார். சூரன் தான் யாகத்தை பூர்த்தி செய்து சிவபெருமான் அருள் பெற்றதை அவருக்கு எடுத்துரைத்து, ஆச்சாரியாரே, இனி நான் செய்ய வேண்டிய காரியத்தை தாங்களே எனக்கு காட்ட வேண்டும் என்று கோரினான். சுக்கராச்சாரியார் அவனுக்கு மாயாவத தத்துவத்தை எடுத்து சொன்னார். பதி, பசு, பாசம் என்று முப்பொருள் இருப்பதாக சிலர் சொல்வர். பாசம் உண்டு என்பது பொய். பதியும் பசுவும் இரண்டு அல்ல, ஒன்றுதான். பிறப்பு இறப்பு இல்லாத ஜோதி சுரூபமாக விளங்கும் இறைவன் மாயையால் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கிறார். உடல்கள் அழியும் போது அவர் அழியாது முன்போல் விளங்குவார். இது இறைவனுடைய திருவிளையாடல். பாவம் புண்ணியம் என்பது பொய். அவ்வாறே முக்தி என ஒன்று இருப்பதாகவும் அதை பெறவே ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் துன்பத்தை அனுபவிக்க நேரும் என்று கூறுவதும் பொய். மறுபிறப்பு என்பது இல்லை. நல்லது தீயது என்று பாகுபாடு செய்யாமல் ஒவ்வொரு காரியங்களையும் கடவுளின் செயல் என்று எண்ண வேண்டும். கனவிலே ஒருவன் அடையும் இன்பமும் துன்பமும் நனவில் அடைவதில்லை. அவ்வாறே ஒருவன் இப்பிறவியில் செய்யும் காரியங்களுடைய பலனை அடுத்த பிறவியில் அடைவது என்பது பொய். தேவர்களாலும் அடைய முடியாத அரசுரிமை உனக்கு கிட்டியிருக்கிறது. ஆகவே உன்னை பிரம்மம் என்று நீ கொள்ளலாம். பிரம்மன் மற்றுமுள்ள தேவர்களை நீ வணங்காதே. தேவர்கள் உங்களுக்கு பகைவர்கள். இந்திரன் எண்ணற்ற அசுரர்களை கொன்றுவிட்டான். அதற்கு பழிவாங்க அவனையும் மற்ற தேவர்களையும் பிடித்து அடிமைப்படுத்த பலவித துன்பங்களை கொடு. கிடைக்கும் இன்பங்கள் அனைத்தையும் இப்பிறவிலேயே அனுபவித்து ஈசன் உனக்கு அளித்த 1008 அண்டங்களையும் பார்வையிட்டு அங்கங்கே உன் வீரர்களை நியமித்து ஆட்சி புரிந்து வா. அவ்வார்த்தைகளை கேட்ட சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்தவனாய், ஆசாரியரே, தங்கள் கட்டளைப்படி நான் நடந்து கொள்வேன். இறைவன் எனக்கு அளித்த 1008 அண்டங்களை பற்றி சொல்லுங்கள், அறிய விரும்புகிறேன் என்றான். சுக்கிரரும் அவன் கேட்ட விவரத்தை சொல்லலானார். பாரத வருஷமே நல்வினை தீவினைகளுக்கு காரணமாக விளங்கும் இடமாகும். இங்கே வசிப்பவர்கள் பலவித தொழில்களையும் செய்து ஜீவிப்பர். காய், கனி, கிழங்குகளை உண்டு அவர்கள் செய்யும் நல்ல தீய கர்மாக்களுக்கு ஏற்ற பலன்களை அனுபவிப்பர். முனிவர்களும் தேவர்களும் இங்கே வந்துதான் தவம் முதலான அரிய கர்மாக்களை செய்வார். பரதனுக்கு இந்திரன், கசேந்திரன், தாமிரவர்ணன், கபஸ்தி, நாதன், சௌமியன், கந்தர்வன், வருணன் என்று 8 பிள்ளைகளும் குமரி என்ற பெண்ணும் பிறந்தனர். பரதன் தன் நாட்டை 9 பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு கொடுத்தான். அவற்றுள்ள குமரி கண்டமே சிறந்ததாகும். கங்கை, கௌதமி, யமுனை, குமரி, சரஸ்வதி, காவேரி, நர்மதை, துங்கபத்ரை, பாஞ்சாலி, சரையு, வேணி, பொருணை, பெண்ணை, பாலாறு முதலிய நதிகள் பாரத வருஷத்திலே ஓடுகின்றன. மகேந்திரம், பொதியம், சகயம், சக்திமான், விருக்ஷம், வாரியாத்திரம், விந்தியம் என்ற 7 பர்வதங்கள் இங்கு உள்ளன. முக்தி தரும் நகரங்களான காஞ்சி, காசி, அயோத்தி, மதுரை, மாயை, அவந்தி, துவாரகா ஆகிய 7 சிவஸ்தலங்களும் 1008 இந்த பிரதேசம் கொண்டிருக்கிறது. ஜம்பூ தீபத்திற்கு அப்பால் உப்பு கடல் சூழ்ந்திருக்கிறது. அதற்கு அப்பால் சாகத் தீபம் இருக்கிறது. அதை பார்க்கடல் சூழ்ந்திருக்கிறது. சாகத் தீபத்தை மேதாதி என்பவன் ஆட்சி புரிந்தான். அவன் அந்த நாட்டை 7 பகுதிகளாக பிரித்து சாத்வயன், சிகிரன், சோதேயன், ஆனந்தன், சிவன், கெமகன், துருவன் என்ற 7 குமாரர்களுக்கு அளித்தான். ஒவ்வொருவருடைய பகுதியும் அவரவர் பெயரால் வழங்கப்பட்டது. சாகத் தீபத்திலே சோமகம், சமணம், சந்திரம், துந்துமி, வப்ராசனம், நாரதியம், கோமேதகம் முதலான 7 பர்வதங்களும் சிவை, விபாவை, அமிர்தை, சுகிர்தை, மனுதத்தை, சித்தி, கிரம்மை முதலான 7 நதிகளும் இருக்கின்றன. அங்கு வாழ்பவர்கள் ஆசிரியர், விந்தர், குக்கரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வாயுவை தெய்வமாக வணங்குகின்றனர். குசத் கூபத்திற்கு அப்பால் கிரௌஞ்சி விதம் இருக்கிறது.
அது நெய்க்கடலால் சூழப்பட்டிருக்கிறது. அதன் அதிபதி ஜோஸ்டு என்பவன். அவனுக்கு சாரணன், கபிலன், கிருதி, கீர்த்தி, வேணுமான், இளம்பகன், உற்பிதன் என்ற 7 பிள்ளைகள் பிறந்தனர். அப்பிள்ளைகளின் பெயரால் விளங்குமாறு தீவை 7 பகுதிகளாக பிரித்து அவர்களுக்கு அளித்தான். குசேசயம், அரி, வித்ருமம், புஷ்பா, வருத்தம், இமம், துதிமான், மந்திரம் முதலான 7 பர்வதங்களும், சிவை, வீதாபானம், இமை, புனிதை, பூரணை, அகிலாமாயை, தம்பை முதலான 7 நதிகளும் அங்கே இருக்கின்றது. தபதர், சடாவதர், மந்தேகதர், அநேகர் என்ற 4 பிரிவிகர் இங்கே வசிக்கிறார்கள். அவர்கள் பிரம்மனை வணங்குகிறார்கள். கிரௌஞ்சிதிபதற்கு அப்பால் சான்மலி தீபம் இருக்கிறது. அதை கருப்பாஞ்சார் கடல் என்று சூழ்ந்திருக்கிறது. துதிமான் எனப்படும் அதன் அசுரனுக்கு குசலன், வெய்யன், தேவன், முனி, அந்தகாரன், மகோதரன், துந்திபி என்ற 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுத்தான். அவர்களும் தங்கள் பகுதிகளை தங்களுடைய பெயரால் விளங்க செய்து ஆட்சி புரிந்தனர். திமிரம், சுரபி, வாபினன், விருத்தம், துந்திபி, சம்யத்தடம், புண்டரீகம் முதலிய 7 பர்வதங்களும், குமுதம், கவரி, ஆதி, யாமை, புண்டிரிகை, மனோபமை, சந்தியை முதலிய 7 நதிகளும் அங்கிருக்கின்றன. புஷ்கலாதர், புஷ்கரர், தனியர், சிசிரர் என்ற பிரிவினர் அங்கே வசிக்கிறார்கள். அவர்கள் சிவபெருமானை ஆராதிக்கின்றனர். சான்மலி தீபத்திற்கு அப்பால் கோமேகத் தீபத்திற்கு இருக்கிறது. அதை மதுக்கடல் சூழ்ந்திருக்கிறது. அதற்கு அதிபதி அல்லியன் என்பவன். அவன் நாட்டை 7 பகுதியாக பிரித்து விமோசனன், மோகன், சகலன், சோமன், சுகுமாரன், குமாரன், மரிசகன் ஆகிய 7 பிள்ளைகளின் பெயரால் விளங்க செய்து அவர்களுக்கு கொடுத்தான். சிங்கம், அத்தம், உதயம், சகலம், கிரௌஞ்சம், ஆம்கேயம், இரமியம் முதலிய 7 பர்வதங்களும், அயாத்தி, தேனு, கமத்தி, சுகுமாரி, குமாரி, இக்ஷிகி, மாயை முதலிய 7 நதிகளும் அங்குள்ளன. மண்டதர், ஆமங்கர், மகாதர், மாசரி ஆகிய 7 பிரிவினர் அங்கு வாழ்கின்றனர். அவர்கள் சந்திரனை வணங்குகின்றனர். கோமேதக் தீபத்திற்கு அப்பால் புஷ்பகர தீபம் இருக்கிறது. அதை சுற்றிலும் சுத்தோகம் எனப்படும் நல்ல நீரை கொண்ட சமுத்திரம் சூழ்ந்திருக்கிறது. அதற்கு அரசன் சவணன் என்பவன். அவனுக்கு தாதகி, மாவீதன் என்ற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். தீவை 2 பகுதிகளாக்கி சவணன் அவர்களுக்கு அளித்தான். ரிஷிபம், மகேந்திரம், வருணம், வராகம், நீலம், இந்திரம், மந்திரியம் என்ற 7 பர்வதங்கள் அங்கே உள்ளன. குடிலை, சிவை, உமை, தரணி, சுமனை, சிங்கை, குமரி என்னும் 7 நதிகள் அங்கே ஓடுகின்றது. அங்கே நரகர் எனப்படுவோர் வசித்து வருகிறார்கள். அவர்கள் சூரியனை வழிபடுகின்றனர். புஷ்ப வீரகத்துக்கு அப்பால் ஜபன் 4000 யோசனை தூரத்தில் மானசோத்திரம் என்ற பர்வதம் இருக்கிறது. அது வண்டி உருளை போன்று வட்டமாக அமைந்திருக்கிறது. அதன் 8 திக்குகளும் திக்பாலர்கள் இருக்கின்றனர். மானசோத்திர பர்வதத்திற்கு அப்பால் ஸ்வர்ணபூமி சூழ்ந்திருக்கிறது. அதற்கு அப்பால் சக்கரவலாகிரி மாணிக்க நிறத்துடன் சூழ்ந்துள்ளது. அதன் உட்புறம் பிரகாசமான ஒளியை உடையதாகவும் வெளிப்படுத்தி இருண்டும் காணப்படும். அங்கே யக்ஷர், ராஷதர், பேய்கள் முதலானோர் வசிப்பர். சக்கரவாலகிரிக்கு அப்பால் பெரும் புறக்கடலும் அதற்கு அப்பால் இருள் பூமியும் இங்கே சூழ்ந்திருக்கின்றன. கடைசியாக கண்டத்தின் சுவர் இருக்கிறது. இருள் நிறைந்த பூமியில் மூடர்களும் தற்கொலை செய்து கொண்டவர்களும் கிடந்து கஷ்டப்படுகிறார்கள். பூமிக்கு மேல லக்ஷ்ம யோசனைக்கு தூரத்தில் சூரிய மண்டலம் இருக்கிறது. சூரியனோடு 30 தேவர்களும் சஞ்சாரம் செய்வர். சூரிய மண்டலத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் கிம்புருடர், கருடர், சித்தர், வித்யாதர், யக்ஷர் முதலானோர் வசிக்கும் இடங்கள் உள்ளன. சூரிய மண்டலத்துக்கு மேல் 1,00,000 யோசனை தூரத்தில் சந்திர மண்டலம் இருக்கிறது. சந்திர மண்டலத்துக்கு மேல் 1,00,000 யோசனை தூரத்தில் நட்சத்திர மண்டலம் இருக்கிறது. நட்சத்திர மண்டலத்துக்கு மேல் 2,00,000 யோசனை தூரத்தில் புதனுடைய லோகம் இருக்கிறது. அதற்கு 2,00,000 யோசனை தூரத்திற்கு அப்பால் சுக்கிரனுடைய இருப்பிடம் இருக்கிறது. அதற்கு 2,00,000 யோசனைக்கு தூரத்திற்கு அப்பால் பிரகஸ்பதியும் தங்களுடைய உலகங்களை கொண்டிருக்கின்றனர்.
அவற்றுக்கு 2 லட்சம் யோசனை தூரத்திற்கு அப்பால் சனியினுடைய இருப்பிடம் இருக்கிறது. சனியினுடைய இருப்பிடத்துக்கு அப்பால் 2 லட்சம் யோசனை தூரத்தில் சப்தகிரிகளுடைய இலோகம் இருக்கிறது. அதற்கு மேல் துருவ மண்டலம் அமைந்திருக்கிறது. இதுவரையில் உள்ளதை புவர்லோகம் என்பர். அதன் எல்லை 15 லட்சம் யோசனையாகும். புவர்லோகத்துக்கு மேல் 85 லட்ச யோசனை தூரத்தில் ஸ்வர்கலோகம் எனப்படும் தேவலோகம் இருக்கிறது. அதில்தான் இந்திரன் தேவர்களுடன் இருந்து கொண்டு ஆட்சி புரிகிறான். தேவலோகத்திற்கு அப்பால் 2 கோடி யோசனை தூரத்தில் மகலோகம் இருக்கிறது. அங்கே மார்க்கண்டேயர் முதலான முனிவர்கள் இருக்கின்றனர். மகலோகத்திற்கு அப்பால் 2 கோடி யோசனை தூரத்தில் ஜனலோகம் இருக்கிறது. அங்கே பித்ருக்கள் இருக்கின்றனர். ஜனலோகத்திற்கு அப்பால் 12 கோடி யோசனை தூரத்தில் தவலோகம் இருக்கிறது. அங்கே சனகர் முதலிய முனிவர்கள் இருக்கின்றனர். தவலோகத்துக்கு அப்பால் 16 கோடி யோசனை தூரத்தில் சத்தியலோகம் இருக்கிறது. அதற்கு அப்பால் 3 கோடி யோசனை தூரத்தில் பிரம்மன் இருப்பிடமாகிய பிரம்மலோகம் இருக்கிறது. அதற்கும் அப்பால் 3 கோடி யோசனை தூரத்தில் விஷ்ணுவின் இருப்பிடம் இருக்கிறது. அதற்கும் அப்பால் 4 கோடி யோசனை தூரத்தில் சிவலோகம் இருக்கிறது. அதற்கும் அப்பால் 4 கோடி யோசனை தூரத்தில் அண்ட கோலத்தின் ஓடு இருக்கிறது. மூல பிரகிருதியிலிருந்து புத்தி தத்துவம் தோன்றியது. அதிலிருந்து அகங்கார தத்துவம் தோன்றியது. அகங்கார தத்துவத்திலிருந்து ஐம்புலன்களும் உண்டாயின. ஐம்புலன்களிலிருந்து 1000 கோடி பூதங்கள் தோன்றின. பிருத்வி தத்துவத்திலிருந்து 1000 கோடி அண்டங்கள் உண்டாயின. அவற்றுள் 1008 மட்டுமே இறைவன் சூரபத்மனுக்கு அளித்தார். சூரிய வெளிச்சத்தில் அதிக நுட்பமாக காணப்படும் பரமாணுக்கள் 24 சேர்ந்து ஒரு மயில் நுனி ஆகும். 8 மயில் நுனி சேர்ந்து ஒரு ஈர், 8 ஈர் சேர்ந்து ஒரு பேன், 8 பேன் சேர்ந்து ஒரு நெல், 8 நெல் சேர்ந்து ஒரு அங்குலம், 24 அங்குலம் சேர்ந்து ஒரு முழம், 4 முழம் சேர்ந்து ஒரு தனு, 2 தனு சேர்ந்து ஒரு தண்டம், 2000 தண்டம் கொண்டது ஒரு குரோசம், 4 குரோசம் சேர்ந்தது ஒரு யோசனை, 100 கோடி யோசனை அங்குலமும் உயரமும் கொண்டது ஒரு அண்டம். நிலத்தின் மேற்பரப்புக்கு மேல் 50 கோடி யோசனை தூரம் உயரமும் கீழே 50 கோடி யோசனை ஆழமும் உடையது அண்டம். மேருமலையின் ஒவ்வொரு திசையிலும் அண்டகடாகம் வரை 50 கோடி யோசனை தூரம் ஆகும். பூமியின் கீழ் அடிப்பாகத்தின் எல்லையாக அண்டகோளம் ஓடியிருக்கிறது. அதற்கு மேல் காலக்கினி ருத்திரர் உலகம் இருக்கிறது. அதற்கு மேல் 28 கோடி நகரங்கள் உள்ளன. அவற்றுக்கு மேலாக கூர்மாண்ட ருத்திரர் உலகம் அமைந்திருக்கிறது. அதற்கு மேல் சப்த பாதாளங்களும் உள்ளன. அவற்றுக்கு மேல் ஆடக சேருத்திரர் உலகம் இருக்கிறது. அதற்கு மேல் 8 யானைகளாலும் 8 நாகங்களாலும் தாங்கப்படும் இந்த பூமி இருக்கிறது. பூ உலகம் ஜம்புத் வீபம், சாத் வீபம், குசத் வீபம், கிரௌஞ்ச் வீபம், சால் மலித் வீபம், கோமேதக வீபம், புஷ்பகரத் வீபம் என்ற 7 தீவுகளால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தீவுகள் முறையே உப்பு கடல், பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், கருப்பஞ்சாற்று கடல், மதுக்கடல், நன்னீர் கடல் என்னும் 7 சமுத்திரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஜம்புத் வீபம் 1 லட்சம் யோசனை பரப்பளவு உள்ளதாகும். அதை சூழ்ந்துள்ள உப்பு கடலும் 1 லட்சம் யோசனை பரப்பளவும் உள்ளதாகும். மற்ற தீவுகளும் அவற்றை சூழ்ந்துள்ள கடல்களும் முறையே ஒன்றுக்கொன்று தனித்தனியே இரட்டிப்பு அளவு யோசனை தூரங்களை உடையதாகும். சப்த தத்வீபுகளும் சப்த சாகரங்களும் சேர்ந்து மொத்தம் 2 கோடியே 54 லட்சம் யோசனை தூரம் பரப்பு உடையவை. கடல்களால் சூழப்பட்ட தீவுகளுக்கு அப்பால் அவற்றை சுற்றி 10 கோடி யோசனை தூரம் பொன்னிலம் அமைந்துள்ளது. அதை சுற்றி 16,000 யோசனை தூரத்திற்கு சக்கரவலாகிரி அமைந்திருக்கிறது. அதை சுற்றி 1 கோடியே 27 லட்சம் யோசனை தூரம் பரப்பு உள்ள பெரும் புறக்கடல் உள்ளது. அதற்கு அப்பால் 35 கோடியே 19 லட்சத்து 44,000 யோசனை பரப்பு உள்ள இருள் பூமி அமைந்திருக்கிறது. அதை சுற்றி 1 கோடி யோசனை கனமுள்ள அண்டச்சுவர் இருக்கிறது. பூ உலகின் மொத்த அகலம் 100 கோடி யோசனை ஆகும். பிரம்மனுடைய வலது தோளிலிருந்து உண்டான ஸ்வாயம்புவின் பிள்ளையான பிரியவிரதன் இந்த பூ உலகம் முழுவதையும் ஆண்டான். அவனுக்கு அக்னி தீரன், மேதாதி, பபுஷ்டு, ஜோதிஷ்டு, துதிமான், அவ்யன், சவதன் என்ற 7 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுக்கு ஜத்வீபம் முதலான தத்வீபங்களை அளித்து அரசு செலுத்தி வருமாறு செய்தான் பிரியவிரதன்.
அக்னி தீர்த்தனுக்கு 9 குமாரர்கள் பிறந்தனர். பரதன், கிம்புருஷன், அரி, கேதுமலாளன், பத்திரசுவன், இலாவிருதன், இரமியன், இரணியன், குரு என்னும் அவர்கள் 9 பேருக்கும் ஜம்புத்வி பதத்தை 9 கண்டங்களாக பிரித்து கொடுத்தான் அக்னிதீரன். ஜம்பூத் விபத்தின் அடிவே மேருமலை அமைந்திருக்கிறது. அது பூமி மட்டத்துக்கு மேல் 84,000 யோசனை ஆழ்ந்தும் உள்ளது. அதன் சிகரத்திலே 32,000 யோசனை அகலமும் அதன் அடிப்பகுதியில் 16,000 யோசனை ஆழமும் கொண்ட தாமரை மொட்டு போல அது விளங்குகிறது. மேரு பர்வதம் 3 அடுக்குகளை கொண்டது. மேல் அடுக்கிலுள்ள சிகரங்களின் நடுவே உள்ள சிகரத்தில் நான்முகனுடைய பட்டணமான மனோவதி இருக்கிறது. மேற்கு பக்கத்தில் உள்ள சிகரத்தில் விஷ்ணுவின் இருப்பிடமாகிய வைகுந்தம் இருக்கிறது. வடக்கு கிழக்கு திசையில் உள்ள சிகரத்தில் சிவபெருமானுடைய இருப்பிடமாகிய ஜோஷிகம் என்ற பட்டினம் இருக்கிறது. 8 திசைகளிலும் உள்ள சிகரங்களில் அஷ்டதிக்கு பாலர்களுடைய பட்டணங்கள் அமைந்துள்ளன. மேருமலைக்கு கிழக்கே வெண்மை நிறமுடைய மந்திர பர்வதம் இருக்கிறது. தெற்கு புறத்தில் பொன் நிறமுடைய கந்தமாதனம் பர்வதம் இருக்கிறது. மேற்கே நீல நிறமுடைய விபுல பர்வதமும் வடக்கே மாதுளம்பூ நிறமுடைய சுபார்சுவ பர்வதமும் உள்ளன. அந்நான்கு பர்வதங்களிலும் முறையே கடம்பு, நாவல், அரசு, ஆலமரங்கள் சூழ்ந்து வளர்ந்து வருகின்றன. மலைசாரலில் அருணம், மானசம், அசிசோதம், மாமடு என்ற ஏரிகளும், சைத்ரிதம், நந்தனம், வைப்ரஷம், திருதாக்கியம் என்ற வனங்களும் உள்ளன. மேருமலைக்கு தெற்கே நாவல் மரம் இருப்பதால் பாரத வருஷத்திற்கு நாவல் தீவு என்ற பெயர் வழங்குகிறது. அம்மரத்தின் பழச்சாறு ஆராய்கி பெருகி மேருமலையை சுற்றி வடபகுதியில் ஓடுகிறது. அதற்கு ஜாம்புத் நகதம் என்ற பெயர். அந்நீரை பருகுவோர் உடல் பொன்னிறத்தேயும் 13,000 ஆண்டு ஜீவித்திருப்பர். மாலியவான் என்ற மலை மேருவுக்கு கிழக்கிலுள்ளது. நிஷ்தம், ஹேமந்த் கூடம், இமயம் ஆகிய மலைகள் தெற்கிலும், கந்தமானதம் மேற்கிலும், நீலம், ஸ்வேதம், சிருங்கம் ஆகிய மலைகள் வடக்கிலும் மேருவை சூழ்ந்து நிற்கின்றன. வடபுறத்திலுள்ள கடலிலிருந்து சிங்கப்பர்வதம் வரைந்துள்ள பிரதேசத்திற்கு ஒரு குருவர்ஷம் என்று பெயர். சிங்க பர்வத்திலிருந்து ஸ்வேத பர்வதம் வரை இரண்ய வருஷமும், ஸ்வேத பர்வத்திலிருந்து நீல பர்வதம் வரை இரமிய வருஷமும் உள்ளன. மேரு பர்வத்தை சுற்றி இலாவிருத வருஷம் என்று அழைக்கப்படுகிறது. மாலியவான் பர்வத்திலிருந்து கிழக்கு கடற்கரை வரை உள்ள பிரதேசம் பத்ராக்சுவ வருஷமாகும். கந்தமாதன் பர்வத்திலிருந்து மேற்கு கடற்கரையில் உள்ள பிரதேசம் தேது மாச வருஷமாகும். நிஷத பர்வத்திலிருந்து ஹேமகுட பர்வதம் வரையில் ஹரி வருஷமும், ஹேமகுட பர்வதம் முதல் இமய பர்வதம் வரையில் கிம்புருஷ வருஷமும் அமைந்துள்ளன. இமயத்திலிருந்து தெற்கு கடல் வரையுள்ள பிரதேசம் பாரத வருஷமாகும். கேது மால வருஷமும் பத்ராச்சுவ வருஷமும் ஒவ்வொன்றும் 34,000 யோஜனை அகலமும் கொண்டதாகும். மற்ற 7 வருஷங்களும் ஒவ்வொன்றும் 9,000 யோஜனை அகலமும் கொண்டவை. பாரத வருஷம் தவிர மற்ற வருஷங்களில் வசிப்பவர்கள் தேவர்களைப் போன்று போக வாழ்வை உடையவர்கள். குரு வருஷத்தில் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த ஆணும் பெண்ணும் தங்களுக்கிடையே திருமணம் செய்து கொள்வர். அவர்கள் 13,000 ஆண்டு வாழ்வர். அப்பிரதேசத்தில் உள்ள தேவதருவின் பழங்கள் அவ்வாறு நீண்ட ஆயுளை அளிக்கின்றன. அவர்களுடைய மேனி பச்சை நிறமுடையதாக இருக்கும். அப்பிரதேசத்தின் வடபகுதியில் வெண்ணிறமுடைய சித்தர்களும் சாரணர்களும் முனிவர்களும் வசிக்கின்றனர். பத்ராச்சுவ வருஷத்தில் இருப்பவர்களுக்கு மேனி செம்மை நிறம் கொண்டு விளங்கும். அங்கு வளரும் காய்கனிகளை புசித்து அவர்கள் 13,000 ஆண்டுகள் ஜீவித்திருப்பர். இரணிய வருஷத்தில் இருப்பவர்கள் சந்திரனை போன்று பால் நிறம் கொண்ட மேனியுடன் விளங்குவார்கள். அவர்கள் அங்குள்ள பழங்களை உண்டு 12,500 வருடங்கள் வாழ்வார். இரமிய வருஷத்தில் வசிப்பவர்கள் கருங்குவளை மலரின் நிறம் கொண்டிருப்பவர். அவர்கள் ஆலம்பழத்தை சாப்பிட்டு 12,000 வருடங்கள் வரை ஜீவித்திருப்பர். இலாவிருத வருஷத்தில் இருப்பவர்கள் கருப்பஞ்சாறை உட்கொள்வார். அவர்களுக்கு ஆயுள் 12,000 ஆண்டுகள். அவர்களுடைய உடல் வெண்ணிறம் கொண்டிருக்கும். கேது மால வருஷத்தில் வசிப்பவர்கள் செங்கழுநீர் மலருடைய நிறம் கொண்டிருப்பவர். அவர்கள் கண்டசி பழத்தை சாப்பிடுவர். அவர்களுடைய ஜீவ தசை 16,000 ஆண்டுகள்.
அரி வருஷம், கிரும்பு வருஷம் ஆகிய இரண்டிலும் இருப்பவர்கள் ஆயுள் 16,000 ஆண்டுகள். அரி வருஷத்தில் வாழ்பவர் சந்திரனுடைய நிறம் கொண்டும், கிரும்பு வருஷத்தில் வாழ்பவர் வெண்ணிறம் கொண்டும் இருப்பர். ஹேமகூடத்திற்கு தெற்கிலும் இமயத்திற்கு வடக்கிலும் உள்ள கிரும்பு வருஷத்திலே திருக்கைலாய மலை அமைந்திருக்கிறது. அங்குதான் ஈசன் தேவியோடு எழுந்தருளியிருக்கிறார். பிரளய காலத்தில் அம்மலை நீரில் அழிந்து போகாது அண்டத்தின் உச்சி வரை வளரும். பாரத வருஷத்தை தவிர மற்ற 8 வருஷங்களிலும் வசிப்பவர் நரை, முப்பு, நோய், துன்பம் முதலினை ஏற்படாது என்றும் இளமையுடன் அறிவு, வலிமை முதலினை கொண்டு விளங்குவர். அங்கே மழை என்பதே இல்லை. அவர்களுக்கு புண்ணியம் பாவம் என்று பேதம் கிடையாது. இந்தவாறாக கண்டத்தின் அமைப்பை எடுத்து கூறி சுக்கராச்சாரியார் சூரபத்மனை பார்த்து, அசுரேந்திரா, இவ்வாறே மற்ற கண்டங்களும் அமைந்துள்ளன. நீயே நேரில் சென்று இறைவன் உனக்கு அளித்த 108 கண்டங்களை பார்த்து நான் கூறியவற்றை நன்கு தெரிந்து கொள் என்றார். சூரபத்மன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தவனாய் ஆச்சாரியாரை வணங்கி அவருடைய ஆசி பெற்று புறப்பட்டான். சுக்கிரருடைய அரண்மனையை விட்டு வெளியே வந்ததும் வீரர்கள் தலைமை தாங்கி காத்திருந்த தாரகன் சூரபத்மனை நெருங்கி அவனை நமஸ்கரித்தான். சூரபத்மன் சுக்கராச்சாரியார் தனக்கு கூறிய விஷயங்கள் அனைத்தையும் அவனுக்கு சொல்லி, நாம் இப்போதே புறப்பட்டு சென்று நம்முடைய பகைவர்களை வென்று அடிமைப்படுத்துவோம் என்றான். அசுர வீரர்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு யுத்த கோஷம் எழுப்பினர். அடுத்து திக்விஜயம் புறப்பட்ட அசுரன். சூரபத்மன் வீரர்களுடன் புறப்பட்ட போது மாயை அங்கு தோன்றினாள். தாயை கண்டதும் குமாரர்களுக்கு மூவரும் அவளை வணங்கி தாங்கள் யாகம் செய்ததும் இறைவன் தோன்றி அருளியதும் முதலான விவரங்களை கூறினார்கள். அதை கேட்டு அவள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து அவர்களை பலவாறு கொண்டாடினாள். குழந்தைகளை, ஆச்சாரியர் சொன்னவாறு இந்திராதி தேவர்களை வெற்றி கொண்டு அடிமைப்படுத்துங்கள். மாயையால் காரியங்களை முடிக்க எண்ணினால் அப்போதே என்னை நினையுங்கள். நான் உங்கள் இருப்பிடம் வந்து வேண்டிய உதவிகளை செய்வேன் என்றார். சூரபத்மன் முதலானோர் அவளை பணிந்து ஆசி பெற்று புறப்பட்டனர். முதலில் வீரர்களை குபேரனுடைய பட்டணமான அலகாபுரிக்கு செல்லுமாறும் சூரன் உத்தரவிட்டான். வீரர்கள் வெற்றி முரசம் கொட்டிக்கொண்டு புறப்பட்டனர். ஊழிக்கடல் போல் ஆரவாரம் செய்தவாறு படைகள் வடதிசையை நோக்கி சென்றன. இறைவனால் அளிக்கப்பட்ட இந்திராஜாலம் என்ற தேரில் ஏறிக்கொண்டு சூரபத்மன் விரைந்து சென்றான். சிங்கமுகன் யாளிகளும் குதிரைகளும் பூதங்களும் இழுத்து சென்ற தேரில் ஏறி புறப்பட்டான். தாரகன் 16,000 குதிரைகள் இழுத்து செல்லும் ரதத்தில் அவர்களுடன் விரைந்தான். அவர்கள் விரைந்து சென்று குபேரனுடைய பட்டணத்தை சூழ்ந்து கொண்டனர். அசுரர் படை வந்து சூழ்ந்திருப்பதை கண்ட குபேரனுடைய தூதர்கள் அவனிடம் ஓடி சென்று சூரபத்மனுடைய வருகையை தெரிவித்தனர். குபேரன் நடுங்கி போய்விட்டான். ஈசனிடம் எண்ணற்ற வரங்களை பெற்று அசுரர்களை தன்னால் எதிர்ப்பது இயலாது என்பதை உணர்ந்தான். உடனே புஷ்பக விமானத்தில் ஏறி சூரபத்மன் இருக்கும் இடத்தை அடைந்து பாதங்களில் விழுந்து வணங்கினான். அசுரேந்திரா, என்னை தேடி நீங்கள் வர வேண்டுமா? அழைத்திருந்தால் நானே வந்திருப்பேனே. இறைவன் அருள் பெற்ற தங்களுக்கு நான் அடிமை என்றோ என்று பணிவுடன் தெரிவித்துக் கொண்டான். அவன் செய்கையால் மனமகிழ்ந்த சூரன் அவனை அருகில் அழைத்து, நீ என்றும் போல அலகாபுரியிலிருந்து வரலாம். நம்முடைய வீரர்களுக்கு வேண்டும் செல்வங்களை வாரி வழங்கு என்றான். அசுர வீரர்கள் குபேரனுடைய பெருஞ்செல்வத்தை கவர்ந்து சென்றனர். அலகாபுரி சோபை இழந்தது. ஏதும் செய்ய முடியாதனாக குபேரன் வருத்தப்பட்டான். அலகாபுரியிலிருந்து புறப்பட்ட அசுரர்கள் வடகிழக்கு திசையை அடைந்தனர். அங்கே ருத்ரர் இருப்பதை அறிந்து திரும்பி கீழ் திசையில் உள்ள இந்திரனை தேடி சென்றனர். அசுரன் வருவதை அறிந்த இந்திரன் அவனை எதிர்க்க விரும்பாது பட்டணத்தை விட்டு வெளிப்பட்டு தேவலோகத்துக்கு ஓடி ஒளிந்து விட்டான். அவனை காணாது கோபமடைந்த சூரன் அப்பட்டணத்தையே தீக்கு இரையாக்கினான். பின்னர் அவர்கள் தென்கிழக்கு திசைக்கு சென்று அக்னி பட்டணத்தை அடைந்தனர். அசுரனுடைய வருகையை அறிந்த அக்னி மிகவும் சினம் கொண்டு வீரர்களுடன் வெளிப்பட்டு சூரனை தாக்கினான். கடுமையான போர் நிகழ்ந்தது. அக்னியின் படைகள் அசுரர்களுடைய தாக்குதலை தாங்க மாட்டாது தோற்று ஓடின. அக்னி சீற்றத்தோடு தீஜுவாலியாக அசுர படையிலே புகுந்து அவர்களை சாம்பலாக்க தொடங்கினான். அசுர வீரர்கள் தீயிலே சிக்குண்டு அழிவதைக் கண்ட தாரகன் கோபத்தோடு அவ்விடம் வந்தான். இப்போது அக்னியையும் பிற தேவர்களையும் அழிப்பேன் என்று கர்ஜித்து கொண்டு பாசுபதாசரத்தை கையில் எடுத்தான். அதை கண்ட அக்னி தான் அழிவதோடு இல்லாமல் மற்ற தேவர்களும் அழிய நேரிடுமே என்றெண்ணி தாரகனை சரணடைந்து தன் பிழை பொறுக்குமாறு வேண்டினான். தாரகனும் அவன் மீது கொண்ட கோபத்தை விட்டுவிட்டு
அன்று முதல் அவர்களுடைய ஆணை பிரகாரம் நடந்து வர வேண்டும் என அக்னிக்கு உத்தரவிட்டான். அக்னி தேவன் தலை தாழ்த்தி வணங்கி அவ்வாணியை ஏற்றுக்கொண்டு நகருக்கு திரும்பினான். சூரபத்மன் அங்கிருந்து புறப்பட்டு யமபட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். முன்னரே அசுரனுடைய வலிமையையும் குபேரன் அக்னி முதலானோர் அடைந்த தோல்வியையும் அறிந்திருந்த யமன் அவனை எதிர்க்கவில்லை. சூரபத்மனை கண்டு அவனை பணிந்து பலவாறு வாழ்த்தி அவனுடைய உத்தரவுகளுக்காக காத்திருப்பதாக சொன்னான். சூரன் மகிழ்ந்து அவன் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டான். அசுர வீரர்கள் யமபுரியிலே நுழைந்து உயர்ந்த செல்வங்களை எல்லாம் கொண்டு சென்றனர். பின்னர் சூரபத்மன் தென்மேற்கு திசையிலுள்ள நிருதியின் பட்டணத்தை அடைந்தான். நிருதி வீரர்களும் ஓடி வந்து சூரனை பணிந்து தான் அவனை சேர்ந்தவன் என்று தெரிவித்துக் கொண்டான். வாயுவும் வருணனும் கூட அசுரனை எதிர்க்க அஞ்சினர். வாயு இருள் நிறைந்த பிரதேசத்திலும் வருணன் கடலிலும் சென்று ஒளிந்து கொண்டனர். அவர்களுடைய பட்டணங்களை அசுர படைகள் சூறையாடின. பாதாளத்தில் உள்ள சப்த லோகங்களும் அசுரனுடன் ஆணையை ஏற்றுக்கொண்டன. அசுர படைகள் நாகலோகத்தை அடைந்தபோது ஆதிசேஷன் அவனை எதிர்த்தான். ஆயினும் விரைவிலேயே அசுரன் அவன் எதிர்ப்பை முறியடித்து விட்டான். ஆதிசேஷன் சரணடைந்து அசுரனுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவனை தன் அரண்மனையிலே ஒரு நாள் தங்க செய்தான். இவ்வாறாக சூரபத்மன் சென்ற இடங்களெல்லாம் வெற்றி கொடி நாட்டி வந்தான். சூரபத்மனுடைய கவனம் விஷ்ணுவின் மீது விழுந்தது. வீரர்களுடன் புறப்பட்டு பார்க்கடலை கடந்து அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தான். பூமாதேவியும் லக்ஷ்மியும் நடுநடுங்கி பரந்தாமனை கட்டி கொண்டனர். விஷ்ணு பெரும் கோபம் கண்டு கருடனை அழைத்து அவன் மீது ஏறி சென்று அசுரனை எதிர்த்தார். பஞ்சாயுதங்களாலும் ஏக காலத்தாலும் அசுரப்படையினரை பான வருஷத்தாலும் தாக்கினார். அவரை நெருங்கிய அசுரர்களுடைய தலைகள் தரையிலே உருண்டன. இரத்தம் பெருகி ஓடியது. தாரகன் மாதவன் முன்பு வந்து அவரையும் கருடனையும் தாக்கினான். பரந்தாமன் தாரகனுடைய தேரையும் பாகனனையும் இமைப்பொழுதில் அழித்தார். அசுரனோ மாயையால் வேறொரு தேர் ஏறிக்கொண்டு அவரை எதிர்த்தான். வெகு நேரம் இருவரும் பற்பல விதமாக மாயையால் போரிட்டனர். முடிவில் விஷ்ணு தம்மிடமிருந்த சக்கரத்தை அசுரன் மீது பிரயோகித்தார். கண்டோர் நடுநடுங்க சீறி பாய்ந்த சக்கராயுதம் அசுரனை நெருங்கியதும் இறைவன் வரப்பிரசாத்தால் வலிமை குன்றி பொன்னாபரணமாகி அவன் கழுத்தை அடைந்தது. பரந்தாமன் அசுரனை வெல்ல முடியாது என்பதை அறிந்தார். போர் செய்வதை நிறுத்தி, தாரகா, இறைவன் என கருளிய சக்கராயுதம் உனக்கு ஆபரணமாகிவிட்டது. ஆகவே வெற்றி உன்னுடையதே. இனி நமக்குள் ஏன் பகை? நாம் ஒருவருக்கொருவர் நெருங்கியவர்களாகிவிட்டோம் என்றார். தாரகன் இது கேட்டு மகிழ்ந்து சூரனிடம் சென்று நடந்ததை கூறினான். அவன் பெரிதும் மகிழ்ந்து வீரர்களுடன் புறப்பட்டு இந்திரனை தேடிக்கொண்டு தேவலோகத்தை நோக்கி சென்றார். இந்திரன் அங்கிருந்து பாய்ந்து மனைவியோடு குயிலின் உருவம் கொண்டு தப்பி ஓடிவிட்டான். அசுர படைகள் தேவலோகத்தில் நுழைந்து இந்திரனை தேடினர். அவனை காணாததால் கோபம் கொண்டு தேவர்களை பிடித்து அடித்து பலவாறு துன்பப்படுத்தினர். தேவர்கள் ஓலமிட்டவாறு சூரபத்மனிடமிருந்து ஓடி வந்து, அசுரேந்திரா, தங்களுடைய மிகுந்த பராக்கிரமத்தின் முன்பு நாங்கள் எம்மாத்திரம்? திக்கு பாலர்களை வென்ற தங்களை நாங்கள் எதிர்ப்பது என்பது சாத்தியமா? எங்களை துன்பப்படுத்தாதீர்கள். உங்கள் அடிமைகளாகி நீங்கள் இட்ட பணிகளை செய்ய காத்திருக்கிறோம் என்று பிரார்த்தித்தனர். சூரபத்மனும் அவர்களுடைய நிலை கண்டு ஏளனமாக நகைத்து அவர்களை துன்புறுத்த வேண்டாமென வீரர்களுக்கு கட்டளையிட்டான். தேவலோகத்து செல்வங்கள் அனைத்தையும் அசுரர்களால் எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் சூரபத்மன் தம்பியர்கள் சூழ மகலோகம், ஜனலோகம், தவலோகம் ஆகிய லோகங்களுக்கு சென்று முனிவர்களால் புகழப்பட்டவனாய் சத்தியலோகத்தை அடைந்தான். சூரபத்மன் வந்திருப்பதை அறிந்ததும் நான்முகன் கலங்கியவாறு அவனிடமிருந்து வந்து அவனை பலவாறு புகழ்ந்தார். அசுரேந்திரா, உன் தந்தையாகிய காசிபர் எனக்கு புதல்வராவார். ஆகவே நான் உனக்கு பாட்டன் முறையாகிறேன். உன்னையும் உன் சகோதரனையும் காணும்போது அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உனக்கு வேண்டிய அஸ்திரங்களை கேள், தருகிறேன் என்றார். சூரபத்மன் அவரை பணிந்து தனக்கும் சகோதரர்களுக்கும் அநேக அஸ்திரங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு சிவபெருமானை காண புறப்பட்டான். வழியிலே வைகுண்டத்தில் விஷ்ணு அவனை வரவேற்று பலவாறு உபசரித்து அனுப்பினார். கைலாயத்தை அடைந்த சூரன் தம்பியரோடு எம்பெருமானை கண்டு வணங்கி துதித்து நின்றான். ஈசனும் அவரை ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார். ருத்திரர்களையெல்லாம் தரிசித்தான். அவர்கள் மற்ற அண்டங்களுக்கு செல்லும் வழியை காட்டினார். சூரன் இறைவனால் தனக்கு அளிக்கப்பட்ட 1008 அண்டங்களையும் சுற்றி பார்த்து அங்கெங்கே தன் ஆணையை ஏற்று நடத்த அசுரர்களின் தலைவர்களை நியமித்தான். பின்னர் தன்னுடைய திக் விஜயத்தை முடித்துக்கொண்டு தேவலோகத்திற்கு திரும்பினான்.
இதன் தொடர்ச்சியை நான் நாளை பார்க்கலாம்.